ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அனிமே வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 சீரீஸில் டாப் 10 டீமான் ஸ்லேயர் ஃபைட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இடத்துல நோட்டிஃபிகேஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், ஸ்பாய்லராக தான் இருக்கும். ஏன்னா முஜான் ஃபைட்ஸ் எல்லாம் நான் போட்டுருக்கேன். ஸோ ஸ்பாய்லராக தான் இருக்கும். யாருக்குன்னா வேணுன்றவங்க பாருங்கள், வேணாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரி, வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 10th பிளேஸில் என்ன ஃபைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட்சுரி கண்ட்ரோஜி அண்ட் கமாபக்கோ ஸ்குவாட் வர்சஸ் ஹண்டங்கு. ஹண்டங்கு வந்து ஒரு 4 எமோஷனலாக கிரியேட் பண்ணியிருப்பான். அது 4மே சேர்ந்து ஜொஹா குட்டான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஜொஹா குட்டான் வர்சஸ் மிட்சுரி நடக்கும். அது ஆனால் மிட்சுரி வந்து தோக்கடிச்சிருக்க மாட்டான். மிட்சுரி வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருப்பா ஹண்டங்கு தோக்கடிக்கிற வரைக்கும். நம்ம தஞ்சிரோ, கென்யா, நெஜுகோ 3 பேரும் சேர்ந்து, ஆனால் சேர்ந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. கென்யா ஒரு ஹெல்ப்பாக இருப்பான். நெஜுகோனால தான் நம்ம ஹண்டங்குவை நம்ம தஞ்சிரோ தோக்கடிச்சிருப்பான். ஹண்டங்கு வந்து ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் வந்து ஹண்டங்கு வந்து ஒரு பயந்தாங்கோலி மாதிரி தான் இருப்பான். ஆனால் அவனோட எமோஷனல்லாம் போட்டு தரான் பண்ணியிருப்பான். அப்புறம் 4னா இதாண்டா இருக்கணும், ஜொஹா குட்டான் மாதிரி தாண்டா இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும்னா ஹண்டங்கு ஜொஹா குட்டானை சொல்லுவான். ஹண்டங்குக்கு பதிலாக ஜொஹா குட்டானை சொல்லுவான். அப்பர் 4னா இதாண்டா அப்பர் 4ன்னு. ஆனால் என்ன ஒரு இதுனா, ஹண்டங்கு வந்து ஓடிக்கிட்டே இருப்பான். தஞ்சிரோவுக்கு அந்த ஸ்வாட் வந்து அவன் கழுத்தில் வைப்பான், அறுக்கவே முடியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியில் எப்படியோ ஹண்டங்கோ சாவடிப்பான் நெஜுகோட ஹெல்ப்னால. ஆனால் என்ன நடக்கும்னா, நெஜுகோவோ செத்துருவான்னு நினச்சேன். ஆனால் நெஜுகோ வந்து சன்னை ஓவர் கம் பண்ணி, அதுவும் ஹண்டங்குனால தான். ஹண்டங்குனால நெஜுகோவும் சாவலை, ஹண்டங்குவும் செத்துறான். ஸோ நம்ம கென்யா, மிட்சுரி கண்ட்ரோஜி, தாஞ்சிரோ அண்ட் நெஜுகோ இந்த 4 பேர் சேர்ந்து ஹண்டங்கு தோக்கடிச்சதுனால 10th பிளேஸ் ஃபார் திஸ் ஃபைட். நம்ம 9th பிளேஸில் எந்த ஃபைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முய்ச்சிரோ டோகிட்டோ வர்சஸ் கியோகோ. அதே ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்கில் தான் இந்த ஃபைட் நடக்கும். அப்பர் மூன் ஃபைட் கியோகோ கூட நம்ம முய்ச்சிரோ டோகிட்டோ மிஸ்டர் ஷிரா ஃபைட் பண்ணியிருப்பாரு. நம்ம மிஸ்டர் ஷிரா வந்து அந்த கத்திக்காக ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்காக போயிருப்பாரு. அந்த டைமில் நம்ம கியோகோ அண்டு ஹண்டங்கு 2 பேரும் அங்கே போயிருப்பாங்க அந்த ஃப்ளவரை தேடி. ஆனால் அங்கே என்னடானா 2 அஷிரா ஏற்கனவே அங்கே இருப்பாங்க. மிட்சுரி வந்து கிளம்பிடுவா. ஆனால் இங்கே ஃபைட் நடந்திருக்குன்னு தெரிஞ்சோடனே நம்ம மிட்சுரி ஓடி வந்துடுவா அந்த இடத்துக்கு, ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜாக இருக்குது. சரி, நம்ம அதெல்லாம் விட்டு இந்த ஃபைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, ஒரே அடியில் போட்டு தள்ளியிருப்பான் நம்ம முய்ச்சிரோ. ஆனால் என்ன, அவனோட இந்த மார்க் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அந்த மார்க் ஓப்பன் ஆகல அப்படின்னா கியோகோ தான் அந்த பேட்டில் வின் பண்ணியிருப்பான். ஆனால் முய்ச்சிரோ அந்த மார்க் ஓப்பன் பண்ணதுனால ஒரே அடியில் போட்டு தள்ளிட்டான் நம்ம கியோகோவை. ஸோ திஸ் ஃபைட் ஃபார் 9th, நான் இதை 10th போடலான்னு பார்த்தேன். ஆனால் முய்ச்சிரோ அந்த மார்க்கு மிட்சுரியும் ஓப்பன் பண்ணியிருப்பா. ஆனால் மிட்சுரி வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக சண்டை போட்டுப்பான்ற காரணத்தினால நம்ம முய்ச்சிரோ வந்து ஏன்டா அஷிரானு கேட்டால் ஐ ஃபர்காட் மஜாவாக சொல்லுவான். அது வந்து அந்த இடத்துல தரமாக இருக்கும். நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த இடத்துல முய்ச்சிரோ கியோகோ ஃபைட்டு எனக்கு கொஞ்சம் தரமாக இருக்கும். ஸோ 9th பிளேஸ் ஃபார் முய்ச்சிரோ அண்ட் கியோகோ ஃபைட். 8th பிளேஸில் பார்க்க போகிற ஃபைட் எதுனா ரொம்ப சின்ன ஃபைட், கியோமை வர்சஸ் முசான். என்னடா சொல்கிற, இது வந்து நல்ல ஃபைட் தான். ஏன்டா 8th போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. இப்போதைக்கு ஆனிமேஷன் பண்ண ஃபைட்டு தான் இது, ஓகேவா. கியோமை வர்சஸ் முசான் ஃபைட்டு தரமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டமாயோ வந்து முசானை போட்டோன்னே இது உன்னோட டைம் தான் கியோமை இமஜின்மா அப்படின்னு சொல்லி கியோமை அங்கேருந்து அவனோட ஸ்வாடுன்னு சொல்லிட்டு இருக்காது, அவனோட இது இருக்கும், அதை சுற்றி ஸ்ட்ரெயிட்டாக முசான் கிட்ட விடுவோம். முசானோட தலையை பிச்சுட்டு போயிடும். ஸோ அந்த ஃபைட்டு அந்த ஆனிமேஷன் தரமாக இருக்கும். அதுவும் முசான் ஒரு அட்டாக் பண்ணுவான், ஸ்டோன் பிரீத்திங் செகண்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு அடிப்போம். அந்த அட்டாக்கை டாச் பண்ணுவாங்களா, அந்த ஆனிமேஷன் செம்மையாக இருக்கும். இது வந்து முசான் வர்சஸ் கியோமை நடக்காது. இது வந்து அந்த இடத்துல அதான் கியோமை வந்து அடிப்பான்ல முசானு. ஸோ அந்த மாதிரி நடக்கும். அது வந்து சின்ன ஃபைட்டு, ஆனிமேஷன் தான் சூப்பராக இருக்குன்றது காரணத்தினால 7th பிளேஸ் ஃபார் முசான் வர்சஸ் கியோமை. இந்த ஃபைட் அது முசான் கூட எவரிபடி போட்டிருப்பாங்களா, அது இல்லை, ஜஸ்ட் இந்த ஃபைட், ஓகேவா. நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற ஃபைட் எது அப்படின்னா, ஜெனிட்சு வர்சஸ் கைகாகு. ஃபைட்டு இதான்ப்பா ஃபைட். அப்பர் 6 ஒரே அடியில் முடிச்சிருப்பான் நம்ம ஜெனிட்சு. அவங்க தாத்தா கிராம்ப்ஸ், அவனுக்கு கிராண்ட்பா மாதிரி. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு முன்னாள் அஷிரா அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஜெனிட்சோட கைகாக்குவோட ட்ரெயினர் அவர். கைகாக்கு வந்து டீமனாக மாட்டான்னு தெரிஞ்சு அவர் கம்மிட்டாக சூசைட் பண்ணிப்பார். அந்த டைமில் ஜெனிட்சுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வரும். அதை படிச்சுட்டு இருந்தாலே அவன் காண்டாயிடுவான், கைகாக்கு நேற்று செத்தடான்னு. இன்ஃபினிட்டி கேஸ்டில் விழுந்தோடனே ஸ்டேட்டாக ஜெனிட்சோ தேடி போகிறது கைகாக்குவை தான் தேடி போவான். அவனே நேற்று செத்தடான்னு தண்டர் பிரீத்திங் 7th ஃபார்ம் ஃப்ளேமிங் தண்டர் கார்டுன்னு போட்டு ஒரு அடி ஒன்று அடிப்பான். நீ எப்பட்றான்னு அடிச்சேன்னு கைகாக்கு ஒன்றும் புரியாது. அது அந்த ஃபைட்டு தரமாக இருக்கும். ஜெனிட்சு வர்சஸ் கைகாக்கு நான் எப்போ போடுவாங்கன்ட்டு இருக்கு. நான் வெறியாக இருக்கேன். ஜெனிட்சு வர்சஸ் கைகாகு ஃபஸ்ட்டு மூவிலே அந்த படம் வருது.
மொத்தமாக இன்ஃபினிட்டி கேஷில் 3 படம் இருக்குது. ஃபஸ்ட்டு படத்துலேயே நம்ம ஜெனிட்சு வர்சஸ் கைகாகு ஃபைட் இருக்குது. நான் எதுக்கு போகிறேனோ இல்லையோ ஜெனிட்சு வர்சஸ் கைகாகு நான் பார்த்தே ஆகணுன்றதுக்காகவே நான் அந்த படத்தை நான் அதுக்காகவே போகிறேன். ஜெனிட்சு வர்சஸ் கைகாகுக்கு சரியான ஃபைட்டு, செம்ம ஃபைட் அது. ஏன்னா ஒரே அடியிலே முடிச்சிருப்பான். அப்புறம் 6 அந்த இதுவே இல்லை, அந்த மயிறு அந்த இதுவே இல்லை அவனுக்கு. செத்தாடா நீன்ட்டு ஒரே அடி ஃப்ளேமிங் தண்டர் கார்டெலாம் முடிச்சிருப்பான் நம்ம ஜெனிட்சு. ஸோ 7th பிளேஸ் கோஸ் ஃபார் ஜெனிட்சு வர்சஸ் கைகாகு. நம்ம 6th பிளேஸ் கோஸ் டு அக்காதா வர்சஸ் ரென்கோகு கியோஜிரோ. ஃபைட்னா ஃபைட்டு இதான்ப்பா ஃபைட்டு, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபைட்டு. ஏன்னா ரென்கோகு தனியாக நின்று அப்பர் மூன் 3 கூட இதுவே இல்லாமல் போட்டுப்பார். அவரோட டிமான் ஸ்லேயர் மார்க்கே இல்லாமல் சண்டை போட்டுப்பார். ஆனால் டிமான் ஸ்லேயர் மார்க்கெலாம் இருந்திருந்தானா அதான் அக்காதா அங்கேயே செத்துருப்பான் ரென்கோகு கிட்ட. ஆனால் ரென்கோகுக்கு அதெல்லாம் தேவையே இல்லைடா, நான் தஞ்சிராவை எப்படின்னா காப்பாற்றியே தீருவேன்னு அக்காதா கூட ஃபைட் பண்ணியிருப்பான். செம்ம ஃபைட்டாக நடக்கும் அங்கே. ஐயோ ஃபைட்னா ஃபைட்டு, அந்த மாதிரி ஃபைட் நடக்கும். தஞ்சிராவை நான் காப்பாற்றியே தீருவேன்னா என்னோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ஒரு கண்ணே இழந்திருப்பான் ரென்கோகு. பரவாயில்லடா நான் இதெல்லாம் தாண்டி நான் பண்ணியே தீருவேன்னு அக்காதாவை அங்கேருந்து சன்னு வர வரைக்கும் அங்கே தாக்கு பிடிச்சிருப்பான் அக்காது. அப்பர் மூன் 3 சன்னு வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்லன்னு தஞ்சிரோ இன்னும் ஜெனிட்சு காப்பாற்றிட்டு தான்டா நான் இங்கேருந்து போவேன்ட்டுன்னு ரென்கோகு அக்காதாவை அந்த சன்னு வர வரைக்கும் இது பண்ணது மட்டும் இல்லாமல் அக்காதா கிட்டே உயிர் இழந்திருப்பார். அது வேறு விஷயம். ஆனால் நம்ம அக்காதா வந்து எப்படியோ நம்ம ரென்கோகு வந்து எப்படியோ இது பண்ணி அங்கேயே உயிரை விட்டுருந்தாலும் இந்த ஃபைட்டு வந்து தரமான ஃபைட்டு தான். ஏன்னா அவனுங்க வந்து ஏற்கனவே இந்த தஞ்சிரோ இனோசுகே வந்து ஏற்கனவே அந்த எண்முவை தோக்கடிச்சிட்டு அங்கே நிற்பாங்க. திடீர்னுட்டு அங்கே வந்து இறங்கினோடனே முடியாதுன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் எப்படி இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க தான் நானும் நினச்சேன் அந்த இடத்துல வந்து அரைவானதுக்கப்புறமா. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது ரென்கோகு வந்து எந்த மாதிரி ஒரு ஃப்ளேம் வச்சிரான்றது. அந்த ஃபைட்டு செம்மையாக இருக்கும், சரியான ஃபைட் அது. ஸோ 6th பிளேஸில் பிடிச்சிருக்குன்னா அந்த ஃபைட் வந்து செம்ம ஃபைட்டு. பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். ரென்கோகுவோட டெத் அதில் தான் இருக்குது. ஸோ அக்காதா வர்சஸ் ரென்கோகு கியோஜிரோ 6th பிளேஸ். நம்ம 5th பிளேஸில் எந்த ஃபைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோமா அப்பர் மூன் 2 டோமா வர்சஸ் ஷினோபு கோச்சோ, கனோவ் கோச்சோ அண்ட் இனோசுகே அஷிபிரா. இது வந்து ஃப்ளாஷ்பேக் ஃபைட்ஸு, இது வந்து எமோஷனல் ஃபைட்ஸு. ஆனால் டோமாக்கு வந்து எமோஷனல்ஸ்னு இருக்காது. ஆனால் இவங்க 3 பேருக்கும் எமோஷனல் ஃபைட்ஸ் இது. ஏன்னா ஷினோபுவோட அக்கா கனோவ் கோச்சோவை சாவடிச்சதுனால ஷினோபு வந்து சண்டை போடுவா. ஆனால் கனோவ் எதுக்கு வந்து சண்டை போடுவா அப்படின்னா ஷினோபு செத்ததுக்கு வந்து கனோவ் வந்து சண்டை போடுவா. இன்னோசுகே வந்து சண்டை போடுவான் அப்படின்னா அவங்களோட அம்மாவை இவன் சாவடிச்சிருப்பான்றதுக்காக வந்து சண்டை போடுவான். ஸோ இது எமோஷனல் ஃபைட்டாகவே இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபைலில் போட்டிருக்கேன். இந்த ஃபைட் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஷினோபு வந்து சண்டை போடுவா. அவளால் முடியாது. டோமா என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹஷிரா தானே ஷினோபு. ஸோ ஷினோபுவை சாப்பிட்ருவான் டோமா. சாப்பிட்டது தெரிஞ்சோடனே கனோவ் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா சண்டை போடுவா. எப்புட்றா எங்கள் அக்கா ஷினோபுவை சாப்பிடுவேன்னு கனவு வந்து சண்டை போடுவா. அந்த டைமில் இன்னோசுகே என்ட்ரி எங்கள் அம்மா எப்புட்றா நீ கொலை பண்ணுவான் அவன் வந்து சண்டை போட. ஷினோபு மேலே நீ எப்படா கை வைப்பேன் அப்படின்னு அவன் வந்து சண்டை போட. டோமா மேலே கையை வச்சிருக்க முடியாது அந்த டைமில். ஏன்னா 2 பேரும் அஷிராஸ் கூட இல்லை. இன்னோசுகேவும் சரி கனவும் சரி 2 பேரும் அஷிராஸ் கூட இல்லை. ஆனால் கையை வச்சிருக்க முடியாத டைமில் ஷினோபு அவளோட பாய்தனை வச்சு ஏற்கனவே பாய்தனை ஏற்றிருக்கா போல உடம்புல, அந்த பாய்தனை வச்சு ஏற்றி டோமா கண்ணு கிண்ணெல்லாம் கீழே விழுந்து 2 பேரும் போயிட்டு அந்த டைமில் அறுத்து போடுவாங்க அவன் தலையை. ஸோ அந்த டைமில் அந்த பாய்தன் மட்டும் இல்லை, ஷினோபு அவளோட பாய்தன் மட்டும் இல்லை அப்படின்னா டோமாவை தோற்க அடிச்சிருக்க முடியாது. ஸோ ஷினோபுவோட பாய்தன்னால தான் அந்த பேட்டிலே அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ஷினோபு வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த பேட்டில். ஷினோபு ஸ்டார்டிங்கில் செத்துருவா, எதுவுமே பண்ணாமல் செத்துருவா. 2 அடி அடிப்பா, அதிலே செத்துருவா ஷினோபு. என்னடா இது எப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையாலுமே காரணம் அவள் வந்து பாய்தன் ஒரு பிளானோட தான் செத்துருக்கா ஷினோபு. ஸோ திஸ் ஃபைட் பிளேஸ் ஃபார் 5th பிளேஸ். எனக்கு ஓகே மாதிரி தான் தெரியுது இந்த ஃபைட். நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிறது எந்த ஃபைட் அப்படின்னா அக்காதா வர்சஸ் டொமியோகா கியூ அண்ட் தஞ்சிரோ. இந்த ஃபைட்டு செம்மையாக இருக்கும், சரியான ஃபைட் இது. ஏன்னா ஃபஸ்ட்டு தஞ்சிரோ தான் சண்டை போடுவான். டொமியோகா கியூ அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். யாரா இவன் அஷிரா லெவலில் ஒரு அப்பர் மூன் 3 கூட சண்டை போடுவானேன்னு. ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிடலாமான்னு தோணும் அக்காதா ஃபைட்டில். டெங்கனை ரிட்டையர் ஆகாமல் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக டெங்கனை இருக்கான், ஸ்ட்ரெயிட்டாக தேடி கண்டுபிடிச்சி வந்து அக்காதா கூட தான் ஃபைட் பண்ணியிருப்பான். நான் அடிச்சு சொல்லுவேன் டெங்கன் மட்டும் ரிட்டையர் ஆகாமல் இருந்திருந்தான், டெங்கன் மட்டும் இன்ஃபினிட்டி காஸ்டிலுக்குள்ளே வந்திருந்தான் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக தஞ்சிரோ கூட டொமியோகா கேவ் கூட வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான் நம்ம டெங்கன். சரி நம்ம இந்த ஃபைட்டுக்கு வந்துடுவோமே, டெங்கனை விட்டு நம்ம இந்த ஃபைட்டுக்கு வந்துடுவோமே. நம்ம அக்காதா வர்சஸ் தஞ்சிரோ அண்ட் டொமியோகா கேவ். இந்த ஃபைட்டு பிளாஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தஞ்சிரோ வந்து சண்டை போடுவான்.
சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அவனோட ஹெல்ப்பா டொமியோகா கியூ வருவான். அக்காதா என்ன பண்ணுவான் அப்படின்னா, உன் பேர் என்ன சொல்லுன்னு கியூ கிட்ட கேட்க முடியும். என் பேர்லாம் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கும்போது அக்காதா வந்து கியூவை ஒரு இடத்துல அடிப்பான். அவன் வந்து 2-3 ஷீட் தள்ளிட்டு போயிட்டு விழுந்துருவான். அந்த டைமில் தஞ்சிரோ மட்டும் தனித்தனியாக சண்டை போட்டுட்டு இருப்பான். அது செம்ம ஃபைட்டாக இருக்கும். திடீர்னு கியூ வந்துருவான். அக்காதா வந்து தஞ்சிரோட ஸ்வாடை உடைக்கலான்னு போகும்போது அக்காதோட கை விட்டு படும். என்னடா இது எப்படா வெட்டினா ஏன்னா தஞ்சிரோனால முடியாது வெட்டு. யாரா வந்து வெட்டினான்னு பார்த்தா நம்ம கியூ வந்து வெட்டியிருப்பான். எதோட அவனோட வாட்டர் பில்லு மார்க்கை வச்சுட்டு வந்து வெட்டி கியூ வர்சஸ் அக்காதா ஃபைட் ஒன்று நடக்கும். அதெல்லாம் செம்ம ஃபைட் அது. நான் ஏன் டோம் அப்பர் மூன் 2வோட இது போட்டேன் அப்படின்னா, அப்பர் மூன் 2ல ஃபைட் அவ்வளோவா நடந்திருக்காது. நான் சொல்றது ஃபைட்ஸ் தான், ஓகேவா? அந்த இடத்துல ஃபைட்ஸ் அவ்வளோவா நடந்திருக்காது. ஆனால் அக்காதா வர்சஸ் டொமியோகா கியூ அண்டு டான்ஜிரோ ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும். இது வந்து அனிமேஷன் பண்ணால் தரமாக இருக்கும் இந்த ஃபைட்டு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் 4th பிளேஸ் கோஸ் டு அக்காதா வர்சஸ் டொமியோகா கியூ அண்ட் தஞ்சிரோ. இதில் வந்து யாரும் செத்துருக்க மாட்டாங்க. தஞ்சிரோ வந்து நம்ம தஞ்சிரோ தான் அக்காதை சாவடிச்சிருப்பான். ஆனால் என்ன அக்காதாவோட ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு இது நடந்திருக்கும். அதனால் நீ என் தலையை வெட்டிட்ட. ஆனால் தஞ்சிரோ வந்து தலையை வெட்டியிருப்பான், அக்காதாவோட தலையை. நீ வந்து என் தலையை வெட்டிட்ட, நான் வந்து செத்துட்டேன்னு சொல்லிட்டு அக்காதாவே அவனே கமிட்டை சூசைட் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கலாமே அந்த இடத்துல. ஸோ 4th பிளேஸ் கோஸ் டு அக்காதா வர்சஸ் டொமியோகா கியூ அண்ட் தஞ்சிரோ. நம்ம 3rd பிளேஸ்ல எந்த ஃபைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசான் வர்சஸ் எவ்ரிபடி. என்னடா சொல்கிறேன், மெயின் ஃபைட்டு தேர்டா உனக்கு அப்படின்னா, ஆமாம் தேர்டு தான். ஏன்னா சன்ரைஸ் வரப்போகுது, முசான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது சன்ரைஸ் வரப்போகுது. முசான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓடுறது தான் ட்ரை பண்ணுறான். அவன் வந்து சண்டை போடுறதுக்கே ட்ரை பண்ணல முசான் வந்து. ஏன்னா அவன் வந்து அந்த டைமில் சன்ரைஸ் வரும்போது நான் ஓடணும், அந்த இடத்துல தப்பிக்கணும், அந்த மைண்ட் செட்டே அதான். முசானுக்கு மைண்ட் செட்டே அதான். அந்த இடத்துல சன்ரைஸ் வரும்போது நான் ஓடணும், அதான் மைண்ட் செட். அதுவே முன்னாடி இந்த இன்ஃபினிட்டி காஸ்டலுக்குள்ளே இருக்கும்போது ஃபைட் பண்ணியிருப்பான். அவனே இறங்கி வந்து ஃபைட் பண்ணுவான் முசானே. அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அந்த ஃபைட் தான் செம்மையாக இருக்கும். ஏன்னா தஞ்சிரோ கியூ கூட ஃபைட் பண்ணியிருப்பான். இகுரு ஒபானாய் அந்த இடத்துல வந்து இறங்குவார். இகுரு ஒபானாய் வந்து கண்ணே இல்லாமல் சண்டை போட்டுருப்பார் முசான் கூட. ஆனால் என்ன அப்படின்னா, முசான் வந்து அந்த இடத்துல சண்டை போட ட்ரை பண்ணியிருக்க மாட்டான். அவன் வந்து ஓடுறது தான் ட்ரை பண்ணுவான், ஓகேவா? சன்ரைஸ் வந்து அவனை முசானை தோக அடிக்கும். முசானா அது வரைக்கும் இவங்க எல்லாருமே சேர்ந்து இழுத்து சண்டை போடுறது, இவங்களா போயிட்டு சண்டை போடுவாங்க முசான் கூட. முசானா அவன் சண்டை போட மாட்டார். முசான் வந்து ஓடுறது தான் ட்ரை பண்ணுவார். இவனுங்களா போயிட்டு சண்டை போடுவாங்க. அஷிராஸும் சரி, தஞ்சிரோவும் சரி, ஜெனிட்சு, இனோசுகே இவனுங்களா போயிட்டு சண்டை போடுவாங்களே தவிர முசானா வந்து சண்டை போடல இவன்கிட்ட. அது ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து முசான் வந்து சண்டை இழுத்துருப்பான். அது முசான் வந்து சண்டை இழுத்துருப்பான். ஆனால் வந்து யூஷிரோ வந்து நக்கியுமே கண்ட்ரோல் பண்ணி இன்ஃபினிட்டி காஸ்டலேருந்து வெளியே போக வச்சோடனே சண்டைஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோடனே ஓடுறது தான் ட்ரை பண்ணுவானே தவிர திரும்பி வந்து சண்டை போகணுன்னு அவன் ஒன்று கூட ட்ரை பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே நான் இந்த ஃபைட்டை தூக்கி 3rd பிளேஸில் போடுறேன். நல்ல ஃபைட்டு தான் இது. ஏன்னா தஞ்சிரோ, கியோ, ஒபானாய், இகுருலாம் போட்டு தரம் பண்ணியிருப்பான். நம்ம சனமி, கியூலாம் ரெட் ஸ்வாடை ஆக்டிவேட் பண்ணி போட்டு ஃபைட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு காரணம்னா, முசான் வந்து சண்டை போட ட்ரை பண்ணியிருக்க மாட்டான். முசான் மட்டும் அதுவே இன்ட்ரெஸ்ட்டாக ஃபைட் பண்ணியிருந்தானா இந்த ஃபைட்டு பயங்கரமாக இருந்திருக்கும். முசான் நினச்சிருந்தானா அந்த இடத்துல எல்லாருமே தூக்கி போட்டு அவன் பாட்டுன்னு ஓடி இருக்க முடியும். ஆனால் ஃபைட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால இந்த ஃபைட் கோஸ் டு 3rd பிளேஸ். நம்ம 2nd பிளேஸில் என்ன ஃபைட் இருக்குது அப்படின்னா, டெங்கன் யூசே அண்ட் கமபாக்கா ஸ்குவாட் வர்சஸ் கியூட்டாரோ அண்ட் டாக்கி. ஃபைட்னா ஃபைட்டு, இதான்ப்பா ஃபைட்டு. என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் இருக்குது. என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. 10th எபிசோட் நெவர் கிவ் அப். எபிசோட் பேர் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, நெவர் கிவ் அப். ஃபைட்னா இதான் ஃபைட்டு. ஃபஸ்ட்டு கியூட்டாரோ போட்டு அடிச்சிருப்பான். டெங்கன் கையை அறுத்திருப்பான். டெங்கனுக்குள்ளே பாய்தன் ஏற்றிருப்பான். இன்னோசுக்கே ஹார்ட்டுக்குள்ளே பாய்தன் ஏற்றிருப்பான். ஜெனிட்சுவோ படுக்க வச்சிருப்பான். நம்ம தாஞ்சிரோ ஒத்தாலா நின்றுட்டு கியூட்டாரோ வந்து, என்ன நீ வந்து வேலைக்கு ஆகிற மாதிரி தெரில, நீ வந்து டீமன் ஆகிடு, நம்ம வந்து சேர்ந்துக்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தாஞ்சிரோ வந்து அதெல்லாம் முடியாதரான்னு எப்படியோ குணாயை பயன்படுத்தி அவன் காலில் இது பண்ணிட்டு அவங்க தலையை அறுக்கலான்னு போவான். அந்த டைமில் முடியாது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கியூட்டார் அடிக்கலான்னு போகும்போது நம்ம டெங்கன் அந்த இடத்துல என்ட்ரி ஆவார். இந்த சைடில் டெங்கனை காப்பாற்ற போகிறேன், இங்கே டாக்கி வந்து அடிக்க, இங்கே வந்து ஜெனிஸ் வச்சு டாக்கியை அடிக்க, அந்த மாதிரி ஃபைட்டு தரமாக இருக்கும். ஆனால் ஜெனிட்ஸுன்னு சொல்ல, டெங்கன் வர்சஸ் கியூட்டார் ஃபைட்டு அந்த அனிமேஷனு போட்டு பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் டெங்கன் வர்சஸ் கியூட்டாருக்கு நான் இந்த ஃபைட்டை தூக்கி 2nd பிளேஸில் போடுறேன். நான் இதை தூக்கி ஃபஸ்ட்லேயே போடலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த ஃபைட்டு இந்த அனிமேஷன் பண்ணாத காரணத்தினால நான் இந்த ஃபைட்டை தூக்கி 2nd பிளேஸில் போட்டிருக்கேன். ஆனால் அது வந்து அனிமேஷன் பண்ணிட்டானுங்கனால அதான் ஃபஸ்ட்டு இருக்குது. அனிமேஷன் பண்ணலனாலே அதான் ஃபஸ்ட்டு இருக்குது அந்த ஃபைட்டு. நான் ஃபஸ்ட்டுக்கு அப்புறமா வரேன். நம்பர் 2 வந்து டெங்கன் வர்சஸ் நான் டெங்கன் வர்சஸ் கியூட்டார்னே போடுறேன். அந்த இடத்துல டாக்கி இவனுங்க 2 பேர் தலையும் ஒரே நேரத்தில் அறுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம டெங்கன் யூஸையும் தாஞ்சிரோவும் சேர்ந்து இந்த கியூட்டார் தலையை அறுக்கலான்னு போவாங்க. கிட்டத்தட்ட அறுத்துருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஜெனிட்ஸும் வந்து எப்படியோ டாக்கியோட கழுத்தை பாதி அறுத்துருவா. என்னதான் பண்ணாலும் நீ முடியாத என் கழுத்தை அறுக்க முடியாதான் டாக்கி சொல்லிட்டு அடிக்கும் போது நம்ம இன்னோசுக்கு அந்த இடத்துல என்ட்ரி ஆகி நீ என்கிட்ட செத்தடின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த தலையை அறுத்துக்கிட்டு இது பண்ணுறா. அந்த இடத்துல செம்மையாக இருக்கும் அந்த சீன் என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க்கில். ஸோ 2nd பிளேஸ் கோஸ் டு டெங்கன் வர்சஸ்
கியூட்டாரோ. அப்பர் முஞ்சி கியூட்டாரோ ஃபார் செகண்ட் பிளேஸ். நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் கோஸ் டு கொக்குஷிபோ வர்சஸ் சானமி, கியோமை, கென்யா அண்ட் முயிச்சிரோ டொகிட்டோ. நான் ஏன் இது ஃபஸ்ட்டு போட்டேன் அப்படின்னா, முசான் ஃபைட் வந்து ஓடிக்கிட்டே இருப்பான் முசான். ஆனால் கொக்குஷிபோ வந்து நான் வந்து உங்களை தோக்கடிச்சிட்டு தாண்டா இங்கேருந்து நவுருவேன் கொக்குஷிபோ, இல்லைனா நீங்கள் என்ன தோக்கடிச்சிட்டு போங்கடா, அந்த மாதிரி தான் கொக்குஷிபோ வந்து ஃபைட் பண்ணிட்டுருப்பான். ஃபஸ்ட்டு கொக்குஷிபோ கூட முயிச்சிரோ டொகிட்டோ வந்து சண்டை போட்டுருப்பான். முயிச்சிரோனால கையை வச்சிருக்க முடியாது கொக்குஷிபோனால, போட்டு சொருவி இருப்பான். அந்த டைமில் நம்ம கென்யா அந்த இடத்துக்கு வருவோம். கென்யா வந்து ஒரு ஷூட் ஒன்று பண்ணுவான் கொக்குஷிபோவை. ஆனால் அவன் மேலே கையை வச்சிருக்க 2 அறுத்து போட்டுருவான் கென்யாவை. ஏன்னா கென்யா அவ்வளோ ஸ்ட்ராங்கெலாம் இல்லை. அந்த டைமில் என் பிரதர் மேலே எப்படா கை வைப்பேன்னு சனேமி இறங்குவான் அந்த இடத்துல. சனேமி வர்சஸ் கொக்குஷிபோ ஃபைட்டு வெறினா வெறி, அந்த மாதிரி இருக்கும் ஃபைட்டு. செம்மையாக இருக்கும் ஃபைட்டு. வின் பிரீத்திங் வர்சஸ் மூன் பிரீத்திங். ஏன்னா முயிச்சிரோ மிஸ்டர் அஷிரா, நான் 4th பிளேஸில் டாப் 4ல் இருக்கார் முயிச்சிரோ, ஓகேவா. 4th பிளேஸில் இருக்க அஷிரானாலே ஒன்றுமே தொட முடியாதனால 2nd பிளேஸில் இருக்கான் சனேமி. வின் பிரீத்திங் வச்சுட்டு போட்டு நான் உன்னை தோக்க அடிச்சே தீருவேண்டான்னு சனேமி வர்சஸ் அந்த கொக்குஷிபோ ஃபைட்டு வெறியாக இருக்கும். சனேமி ஒருத்தன்ட்டு செய்வாங்க கொக்குஷிபோவை. கொக்குஷிபோ வந்து அவ்வளோ நேரமாக ஸ்வாட் எடுத்துருக்கவே மாட்டான். சனேமி வந்ததுலேருந்து நீ எனக்கு டஃப்பான ஆப்போனன்ட்டான்டா சொல்லிட்டு கொக்குஷிபோ அந்த இடத்துல ஸ்வாட் எடுப்பான் சனேமி கிட்ட. சனேமி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, கியோமை அந்த இடத்துல வருவான். கியோமை வந்து சனேமி நீ இவ்வளோ நேரம் சண்டை போட்ட, இப்போ என்னோட ஃபைட்டுன்னு சொல்லிட்டு கியோமை போட்டு பிளாஸ்ட் பண்ணுவான் அந்த ஃபைட்டில். கியோமை வர்சஸ் கொக்குஷிபோ அந்த ஃபைட்டு செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இல்லை இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு சனேமி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட டீமான் ஸ்லேயர் மார்க், வின் பிரீத்திங் இந்த டீமான் ஸ்லேயர் மார்க் எடுத்துக்கிட்டு வரான் நம்ம சனேமி. இப்போ கியோமை வர்சஸ் சனேமி நடக்குது கொக்குஷிபோ கூட. அவனுக்கு 2 பேரும் செம்மையாக சண்டை போடுறான். அந்த டைமில் கொக்குஷிபோ என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் வேறு ஃபார்முக்கு போயிடுறான். கியோமை என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ வந்து நான் முசான் கிட்ட போகலான்னு தான் நான் இந்த ஒரு ஐடியா வச்சிருந்தேன். ஆனால் ஒன்றை தாண்டா தான் நான் முசான் கிட்ட போக முடியும்னு ஸ்டோன் பிரீத்திங் மார்க் எடுக்கிறான். ஸ்டோன் பிரீத்திங் அண்ட் வின் பிரீத்திங் வர்சஸ் மூன் பிரீத்திங் ஃபைட்டு செம்மையாக இருக்கும். அந்த டைமில் முயிச்சிரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, கென்யாவை தூக்கிட்டு கென்யா என்ன பண்ணுறான் அப்படின்னா, கொக்குஷிபோவோட முடியும் சரி அவனோட கத்தியும் சரி அவன் 2த்தையும் சாப்பிட்டு கொக்குஷிபோவை அடிக்கிறான். முயிச்சிரோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இன்னொரு ரெட் ஸ்வாடாக மாற்றி கொக்குஷிபோவை அடிச்சுட்டு கியோமையும் சனேமியும் 2 பேரும் அவன் கழுத்தை அறுத்துட்டு அந்த ஃபைட் அதோடய முடிக்கிறாங்க. அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, முயிச்சிரோவை தூக்கிட்டவும் சரி கென்யாவும் சரி 2 பேருமே இறந்துருப்பாங்க. நம்ம கொக்குஷிபோ தோக்கடிச்சதுனால நம்ம கொக்குஷிபோ ஃபைட் ஃபஸ்ட்டில் இருக்குது. நான் இதில் வந்து ஃபஸ்ட்டில் போட்டது காரணம், ஃபஸ்ட்டு ஃபைட் வந்து சனேமி வர்சஸ் கொக்குஷிபோ நடக்கும். செம்ம ஃபைட் அது, பயங்கரமாக நடக்கும். அதுக்கப்புறம் சனேமி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். கியோமை வந்து சண்டை போடுவான். ஐயோ அது செம்மையாக இருக்கும் அந்த ஃபைட்டு. அது மாதிரி 2 பேர் சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்க. அது வெறியாக இருக்கும் அந்த ஃபைட்டு. ஐயோ அதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து சண்டை போடுவாங்க கொக்குஷிபோ கூட. அந்த ஃபைட் நான் இப்போ ஒருத்தனுக்காக சொல்லிடுறேன். 1 vs 1 தரமாக போயிட்டுருக்குன்னா 4 vs 1 பயங்கரமாக போயிட்டுருக்கும் அந்த ஃபைட்டு. ஸோ அதனால் நான் இதை ஃபஸ்ட்டில் போட்டிருக்கேன், ஓகேவா. சரி நம்ம வீடியோ இதோடய முடியுது. நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி நம்ம வீடியோ இதோடய முடியுது. நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ இதோடய முடிக்கிறோம். சரி டாட்டா பை பை, ஸ்டே டியூன்.